கிறிஸ்து பிசாசை சங்கிலியினால் கட்டிவிட்டாரா? அந்தி கிறிஸ்து யார்? The time has come. கிறிஸ்துவின் சபைக்கு தேவன் கொடுக்கிற முத்திரை என்ன? வசந்த வாசிக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருடமும் கட்டி வைத்து அந்த 1000 வருடம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். என்ன பண்றாரா? வசந்த நல்லா கவனிச்சிங்களா? சிங்காசனத்தில் கண்டேன், அன்றியும் 2ஆம் வசனம் 4 வருஷத்து வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன், அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன். யோவான் பார்க்கிறாரு. அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வார்த்தை நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். கிறிஸ்து மட்டும் அரசாட்சி செய்ய போவதற்காக இந்த வசனம் சொல்லப்படல. யாரும் 1,44,000 யாரோடு சேர்த்து? கிறிஸ்துவோடு சேர்த்து. சிங்காசனத்தை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். உட்கார்ந்தார்கள் வருதா? உட்கார்ந்திருந்தார்கள் சொன்னா கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியில யார் வரணுமா? சபை சலிஷனாகணும். அதுக்கப்புறம் இயேசுவின் நிமித்தம் சாட்சி நிமித்தமாக தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் சொன்னா பலி ரத்த சாட்சியம் மரித்தவர்கள் அது அடையாளப்படுத்துது. அப்புறமா மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது. மிருகம் என்றால் யாரை குறிக்கும்? போப்பு மார்க்கம். சொரூபம் என்றால் குமார்த்திகள் யார்? இதோடைய உபதேசத்தில் நிலைத்தராமல் தங்கள் நெற்றியில் அவர்கள் முத்திரை குத்திக் கொள்ளாமல் இருக்கிறவர்களை கண்டேன். அவர்கள் யாருன்னு சொன்னா 1,44,000 பேர்கள். இந்த நெத்தில முத்திரை யாருக்கு போடுவாங்க சொன்னா பரிசுத்தாவின் முத்திரை.